வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. நேற்று ரிலீஸ் ஆன 3 படங்களுடைய ரிவ்யூ நம்ம சேனலில் விட்டுருக்கோம். ஸோ அதை மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிந்தி வயலன்ஸ் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி ரிலீஸ் ஆயிருக்க ஃபத்தே அப்படின்ற ஒரு படத்தை தான். இந்த படத்தை லீட் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்காரு சோனு சூத் அவர்கள். சோனு சூத் நம்ம நிறைய தமிழ் மற்றும் தெலுங்கு படத்தில் வில்லனாக நடிச்சிருந்தவர். மிக முக்கியமாக நோட்டபிள்னா பொம்மாயி அப்படின்னு சொல்லுவார் தெரியுமா, அவர் தான். எஸ். ஸோ அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. முக்கியமாக இந்த படத்தில் வர கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவர் ஒரு சேரிட்டிக்கு டொனேட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் கோவிட் டைம்லேயே இவர் தான் பாப்புலர். ஏன்னா நிறைய டொனேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஏகப்பட்ட பேருக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாரு. ஸோ அவரோட அந்த நல்ல உள்ளத்துக்கு இந்த படம் ஹிட் ஆகணும் நான் வேண்டிக்கினேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு வயலன்ஸ் பேஸ் பண்ண மூவி. அதாவது வயலன்ஸ் ஸ்டஃப் கொடுக்குற மாதிரின்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மார்க்கோ, கில் அதை விட பெஸ்ட்டாக இருக்கா இல்லை ஒஸ்ட்டாக இருக்கா அப்படின்றத டீட்டெயிலாக ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நாம ரிவ்யூக்கு போகலாம். ஸோ ஃபத்தே இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்சாப் நகரில் வாழ்ந்துட்டு இருக்காரு ஃபத்தே அவர்கள். அவர் ஒரு பால் பண்ணை வச்சுட்டு அந்த பால் பண்ண ப்ராடக்ட்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு பக்கத்து வீட்டுக்கார ஒரு பொண்ணாக நிம்ரத்னு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருக்கும் லோன் அப்ளிகேஷன் இருக்குது. அந்த லைக் நிறைய லோன் அப்ளிகேஷன்ஸ்லாம் ஃபோனில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த லோன் அப்ளிகேஷன்ஸ் மூலயமா அங்கே இருக்கிற கிராம மக்களுக்கு எல்லாருக்கும் லோன் எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுது. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வழியாகவே நிறைய மிரட்டல்கள், நிறைய அமௌண்ட்லாம் அவங்க சைட்லேருந்து எடுக்கப்பட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் இந்த பொண்ணு எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு ஃபேமிலி லிட்டர்லி சூசைட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கு காரணம் இவ தான் நினச்சி கில்ட்டி ஆகுது. ஸோ அதனால் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட இவங்க கான்டாக்ட் பண்ண அந்த லோன் இதை பார்த்தீங்கன்னா அவங்க கான்டாக்ட் பண்ணி பேசி டைரெக்டாக பேசுகிறாங்க. ஸோ பேசி என்ன சொல்கிறாங்கன்னா, நேராக போனால் அவன் ஆளையே காணாம். ஸோ இவன் மிஸ் ஆனதுனால நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுறாரு. அதாவது நம்ம ஹீரோ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன் உனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி கைதி டைலாக் மாதிரி ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் ஒரு பெரிய ஹிட்மேன். ஸோ அந்த ஹிட்மேன் ரிலாக்ஸ்க்காக இங்கே ஒரு பால் பண்ண வச்சு சந்தோஷமாக இருக்கிறாரு. ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயம் கேள்விப்பட்ட உடனே கிளம்பி போயிடுறாரு. ஹிட்மேனோட பேக் ஸ்டோரி சின்னதாக காட்டுறாங்க. இன்னும் அவருடைய ஸ்டோரிஸ் ஐ திங்க் ப்ரீகோலாக எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நிம்ரத் கிடைச்சாங்களா இல்லையா, அந்த சைபர் கிரைம் பண்ண எல்லா ஆளுங்களையும் ஒட்டுமொத்தமாக அழிச்சாரா இல்லையா அப்படின்ற கதையை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. ஓகே, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அப்படி கேட்டிங்கன்னா, ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே. இந்த படம் ஒரு மாதிரி சாதுவாக சைலண்ட்டாக அதுமாரி கரெக்டாக போயிட்டு இருந்தது. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன இடங்கள் லேக் இருக்க தான் செய்யுது. லேக் மீன்ஸ் கொஞ்சம் ஸ்லோ பேஸாக இருந்தது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு துபாய்க்கு போயிடுவார். துபாயில் போயிட்டு ஒரு ஆள்கிட்ட பேச, அவரோட ஹெட்டுக்கிட்ட போய் பேசுவார். ஸோ அந்த ஹெட்டுக்கிட்ட பேசுகிற சீக்வன்ஸ் எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு தோணுது. மற்றபடி படம் ஃபுல்லாக ஒரு என்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளே. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் டைவெர்ட் ஆகாமல் அடுத்துன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கும். அடுத்த மீன்ஸ் அந்த ஸ்க்ரீன் பிளே கரெக்டாக போயிருந்தது. அதுவே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் மார்க்கோவில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேவோ இல்லை ஸ்டோரியெல்லாம் பெருசாக இருக்காது. ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி. கில்லு கூட சரி, கில்லு இதுக்கு ஈக்குவலாக இருந்தது. கில்லு அடுத்துன்னு இவங்க கொல்ல போகிறாங்களோ அப்படின்றது இல்லையா, அந்த டென்ஷன் இந்த படத்தில் டென்ஷனாக இருக்காது. பட் இவர் எப்படி போய் எல்லாத்தையும் கொள்ள போகிறாருன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது இந்த படத்தில் அந்த ஃபோக்கஸாக பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹிட்மேன் ஸ்டோரின்னும் போது அதுக்கான ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அழகாக வடிவமைச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப எப்படி சொல்ற ட்ராகியும் இல்லை இந்த படத்தில். அதுமாரி சேம் டைம் இனிமேல் நல்லாவே ஒரு வயலண்ட் கொடுத்துடலாமோ அப்படின்னு தோண வைக்குது. பட் இந்த படம் ஒரு வயலண்ட்டே ஒரு வகையிலான செட்டிலான ஒரு வயலண்ட்டாக தான் இருந்தது. அது மாதிரி இவர் அடித்தா நார்மலாக தான் அடிக்க மாட்டார். அடிக்கிற அடி ஒவ்வொருத்தவனுக்கும் ஏதாவது ஒன்று புத்துருக்கட்டு போடுற மாதிரி தான் அடிப்பார். ஸோ அந்த வகையில் வயலன்ஸ் இந்த படத்தில் ஒரு 5-6 சீக்வன்ஸ் வயலன்ஸ் வருது. கடைசியில் லிட்டரலி ஒரு 200 பேர் அடிக்கணும். அந்த சீக்வன்ஸ் சூப்பராக இருந்தது. ஒரு ஸ்டேஜ் மாதிரி போகும்போது அந்த ஸ்டேஜில் பயங்கரமாக அந்த ஓப்பனிங் சீனே அந்த ஃபைனல் சீனோட இதுதான் இருக்கும். ஸோ அந்த ஓப்பனிங் சீன் அடிக்கிற சீன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு பார் மாதிரி இருக்கும். அந்த பாரை தாண்டி உள்ளே போயிட்டு ஒரு 7 பேரை குறி வச்சு அடிக்கணும். அவங்க பக்கத்தில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு எப்படிலாம் கொள்ளலான்னு ஒரு பிளான் பண்ணுறதா இருக்கட்டும், மாதிரி அந்த ஊர்லேருந்து எஸ்கேப் ஆகிறதா இருக்கட்டும், அண்ட் கிளைமேக்ஸில் வர அந்த கத்தி கடப்பாரெல்லாம் வச்சு அடிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப ஆக்சுவலி வயலன்ஸ்லேயே பார்க்கக்கூடிய, அதாவது ஒரு சில வயலன்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. அந்தளவுக்கு டிஸ்டர்பிங்கான வயலன்ஸ் மார்க்கோ அளவில் இல்லைனாலும் இந்த படத்துக்கு அந்த வயலன்ஸ் ஜஸ்டிஃபைடாக இருந்தது. ஸோ அதுவே இந்த படத்துடைய பாராட்டுகளை குவிக்குது. மார்க்கோ பார்த்தீங்கன்னா வயலன்ஸ் பண்ணணுமே பண்ணாமல் இருந்தது, புஷ் பண்ணாமல் இருந்தது. பட் இந்த படத்தில் வயலன்ஸே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அதுவே ஒரு பெரிய நான் இதாக பார்க்குறேன். அண்ட் டெக்னிக்கலாக சினிமோட்டோகிராஃபி எங்கெங்கெல்லாம் கேமரா அப்படியே கால்குள்ளே வருது, தலைக்கு மேலே போகுது, என்னென்ன பண்ண முடியுமோ கண்ணுக்குள்ளெல்லாம் போகுது. ஸோ அந்தளவுக்கு சினிமோட்டோகிராஃபி பூந்துட்டாங்க. அண்ட் எடிட்டிங் கட் எஸ்பெஷலி டிரான்சிஷன் சீன்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. லைக் இப்போ ஒரு ரத்தத்தை காட்டுறாங்க, அந்த ரத்தத்துலேருந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரியாக இருக்கட்டும், அதே மாதிரி 2-3 டிரான்சிஷன் ரொம்பவே படத்தில் சூப்பராகவே இருந்தது. ஒரு ஸ்க்ரீன் பிளே வடிவில் சரி, ஒரு சில இடங்களில் தோய் இருந்தாலும் அந்த ஸ்க்ரீன் பிளே நல்லாவே இருந்தது தான் சொல்லி ஆகணும். நடிக்கப்பட்ட சோனு சூத் செட்டிலாக ஒரு ஹிட்மேன்
அதிகமாக பேச மாட்டான். ஆனால் அவன் பேசுனா அடிக்கிற கவுண்டராக இருக்கும். ஸோ இல்லைனா ஒன்று அடியாக இருக்கும், ஒன்று வயலன்ஸு இல்லைன்னா அடிக்கிற கவுண்டராக இருக்கும். ஸோ அந்த செட்டிலான ரோலை ரொம்ப அழகாகவே நேர்த்தியாகவே கையாண்டிருந்தார் சோனு சூட். சூப்பராகவே நடிச்சிருந்தார் படம் ஃபுல்லாகவே. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஜஸ்டிஃபைடான லுக்குலையும் ஜஸ்டிஃபைடான அந்த மேட்சோ லுக்லையும் அவரோட வயலன்ஸ் சீக்வன்ஸ் சூப்பராகவே இருந்தது. ஸ்டண்ட்டெல்லாம் மிரட்டி விட்டார் அவரோட ஸ்டைலில். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஃபெர்னாண்டிஸ் இருந்தது இது வரைக்கும் அவன் பண்ண ரோலில் ஒரு டீசெண்டான ரோல்னால் அது இந்த படம் தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நஸ்ருதீன் ஷா ஸ்டார்டிங்கில் வந்து வில்லத்தனம் பண்ணாலுமே போக போக வந்து அவர் தான் பயப்படுவார். எஸ்பெஷலி விஜய் ராஷா வந்து இந்த படத்தை கொஞ்சம் லீட் பண்ணாரு சொல்லுவாங்க. விஜய் ராஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பயத்தை காட்டவே மாட்டார். ஈவன் எதிரி பக்கத்தில் இருந்து கொலை மிரட்டல் விட்டு கூட அவர் பயப்படவே மாட்டார். அவர் வந்து அடுத்த செகண்டே ஒரு கவுண்டர் வைப்பார். ஸோ அந்த நீ விட்டு போயிருக்கக்கூடாது நீ அப்படின்ற மாதிரியான கவுண்டர்லாம் கொடுத்து அவர் வந்து சூப்பராக நடிச்சார். எனக்கு நஸ்ருதீன் ஷாவோட நம்ம விஜயராஜோட ஆக்டிங் வந்து ரொம்ப இந்த படத்தில் ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மற்ற எல்லாரையும் கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஓகே, இந்த படத்தினுடைய மைனஸாக பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஜிக் கொஞ்சம் அத்துமீறல் நிறையாவே இருந்தது. அதாவது ஒரு டவுன்லேருந்து அவன் கிளம்பி வெளியே போனாங்க. ஏன்னா போலீஸ் வந்து சுற்றி ரவுண்ட் அப் பண்ணியிருப்பாங்க. அந்த எஸ்கேப் ஆகிற சீன்ஸ் வந்து கொஞ்சம் ஜஸ்டிஃபைடாக இல்லை. அவன் வந்து திடீர்னு அப்படியே அங்கேயும் 2-3 தடவை ஓடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போய் பிடிச்சிடுறாங்க. அதுவாக இருக்கட்டும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ் வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க. அட்டாக் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணும்போது சோனு சூட் வந்து அடித்து தள்ளி விட்டு கிளம்பி விட்டுறாரு. ஆனால் மறுபடியும் அதே வீட்டில் இருக்காங்க. ஆக்சுவலி மறுபடியும் வந்து அட்டாக் பண்ணுவான்னு தெரியும். அப்படி ஏன் மறுபடியும் அதே வீட்டில் இருக்காங்கன்ற கொஸ்டினாக இருக்கட்டும். அதேமாதிரி வந்து நஸ்ருதீன் ஷாவுக்கு வந்து தெரியும் இவர் வந்து இங்கே தான் அட்டாக் பண்ண போகிறாருன்னு. அப்படி இருந்துமே 100 பேர் 200 பேர் வச்சுமே அவன் அடிக்கக்கூடிய ஆள் தான் தெரியும். மறுபடியும் ஏன் இங்கே இருக்கான்ற ஒரு கொஸ்டினாக இருக்கட்டும். இது மாதிரி 2-3 கொஸ்டின்ஸ் அப்பப்போ அப்பீல் ஆக தான் செய்யுது. ஸோ அதெல்லாம் வந்து சில லாஜிக் விஷயத்தில் வந்து கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுது. கொஞ்சம் ஒரு சில இடங்களில் வந்து லேக்னஸ் ஃபீல் ஆகுது. ஸோ இந்த லேக்னஸும் இன்னும் சரியாக எழுதுனா இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். முக்கியமாக இந்த படம் சொல்ல வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சைபர் கிரைம் பண்ணுறவங்கள வந்து அழிக்கிறது தான். லைக் எப்படி இங்கே லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த இதெல்லாம் கொக்கைன் இந்த இதெல்லாம் ட்ரக் டீலர்ஸை பற்றி ஒழிக்கிறாரோ அதே மாதிரி இவர் வந்து இங்கே சைபர் கிரைம் பண்ணுறவங்களோ ஒழிக்கிறார். ஸோ சைபர் கிரைம் பற்றியே சில டீட்டெயில்ஸான விஷயங்களும் ரொம்ப அழகாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இந்த படத்துடைய இதுதான் ப்ளஸ் அண்ட் மைனஸாக அமையுது. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா நம்மளால் கண்டிப்பாக பார்த்தே திருணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வாட்சபிளான மூவி. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்த்து பாலிவுட் எல்லாருமே ஷாக் ஆகிருப்பாங்க. ஸோ என்னடா சோனு சூத் இப்பெல்லாம் படம் எடுப்பானா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆக்சுவலி சோனு சூத்தோட டேரக்ஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி தான் படத்தில் கொஞ்சம் மிரட்டி விட்டுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஷாக்கிங் ஆகிற லெவலுக்கு இந்த படம் அமையும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ப்ரிஃபரபிள் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 18+ தான். தயவு செஞ்சு 18 கீழே இருக்கவங்க தயவு செஞ்சு போய் போகாதீங்க. வயலன்ஸ் படத்தில் இருக்குது, நிறையாவே இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னா 5க்கு 3.5. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்சா நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டே மீ FDFS வித் மோகி.